எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம டிவியினுடைய மதுரை மண்டல தலைவர் பாரம்பரிய பரம்பரை வைத்தியர் முஸ்துவா அவர்கள் இப்ப நம்ம தலைமையகத்துக்கு வந்திருக்காங்க. முஸ்துவா அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலமாக வர்ம வைத்தியசாலை மதுரையில வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நிறைய நோயாளிகளை குணப்படுத்திருக்காங்க. இப்ப நம்ம டிவி இயக்கத்தினுடைய மதுரை மண்டல தலைவராகவும் செயல்படுறாங்க. எல்லா வைத்தியர்களையும் ஒருங்கிணைப்பு பண்ணி வைத்தியர்கள் அனைவருக்கும் அரசு அங்கீகாரம் கிடைக்கணும், ஆயுஷ் அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அவங்கள பத்தியான கருத்துக்களும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்கள பற்றிய விவரங்களும் அவங்க வைத்தியத்தை பற்றிய விவரங்களும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இவரை நாங்கள் அறிமுகப்படுத்துவது மிக்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதை டிவி அமைப்பின் சார்பாக டிவி தேசிய தலைவர் மற்ற வைத்தியர் முகமது தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகம் செய்தமைக்காக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவன். நான் மதுரை மாவட்டத்தில் எங்களுடைய குடும்பம் பாரம்பரியமாக வர்ம வைத்தியம் சார்ந்த குடும்பம். சிலம்பம், களரி, இந்த மாதிரி குஸ்திவாதியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவன் நான். இந்த மருத்துவ முறையை நானும் என்னுடைய சகோதரரும், என்னுடைய சகோதரர் 25 வருஷமா பண்ணுறாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா இதுவே பூர்ண தொழிலாக இருந்து பண்ணுறோம். பக்கவாத நோய்கள், இந்த மாதிரியான பெருநோய்களை கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே இறைவன் அருளால் சௌரியம் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருடமா ஐயப்பங்கராட்டு 3 மாடி போகிற வழியில் அகம் சித்தர் வழி கூடு கேரளா வர்மா பஞ்சகர்மா சிகிச்சை அப்படின்ற பேர்ல நிறுவனம் நடத்தி கிட்டத்தட்ட 14 வருடமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் அருளால வரக்கூடிய மக்கள் அனைவரும் குணம் பெறுறாங்க. எங்களால் இந்த தொழிலுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ஞானத்தை எல்லாம் உள்ள இறைவன் வழங்குறாரு. அதன் மூலியமாக வர மக்களுக்கு நிவாரணம் கிடைக்குது. நீங்களும் அவங்களுக்கான தேவைகள் ஏதோ ஒன்று இருக்கணும், அந்த பகுதியை சார்ந்தவங்களா இருந்தா எங்களை தொடர்பு கொண்டு நிச்சயமா இறையர்களால உங்களுக்கான நிவாரணம் கிடைப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவன் உதவி செய்வோம். அதுக்கான கருவியா இருந்து நாங்களும் செயல்படுவோம்னு சொல்லிக்கிறோம். மேலும் இந்த டிவி அமைப்பினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு தந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி. சகோதரர் முகமது அவர்களுக்கும் நன்றி. இன்னும் இதற்கு உதவிகரமாக இருந்த மதுரையை சார்ந்த எலும்புமுறு வைத்தியர் அண்ணா அவர்களுக்கும் நன்றி. பரமசிவம் அண்ணா அவர்களுக்கும் நன்றி. ஏனைய உதவி புரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த டிவியினுடைய அமைப்பிலே எங்கெங்கெல்லாம் பாரம்பரிய வைத்தியர் இருக்கின்றார்களோ, தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் இருந்திருந்தாலும் இந்த தொடர்பு கொண்டு இதை ஒன்றிணைந்து செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு பெரும் மாற்றத்தையும் பெரும் வெற்றியையும் நமக்கு கிடைப்பதற்கு எல்லாம் உள்ள இறைவன் அருட்புரிவு செய்வான். அதற்கு அனைவரும் முனைப்புடன் செயல்பட வேண்டும். இது காலதாமதம் இல்லாமல் முனைப்புடன் செயல்பட்டாலே ஒழிய இந்த காரியத்திலே முழுமையான வெற்றி கிடைக்கும். அதற்கு அனைவரும் முனைப்புடன் செயல்படுவோம் என்று உறுதி கூறுகிறேன். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இங்க குருகுலத்துல பயிற்சியும் கொடுத்தோம். வேற வைத்தியர்களுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தொழில் வழிகாட்டுதல் முறையும் பண்றோம். இப்ப நீங்க நம்மள முன்னாடி சந்திக்கிறத விட இப்ப சந்திச்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயங்கள் கிடைச்சிருக்கா? சந்திக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் பார்த்த உடனே தீர்ந்துருச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம ஆயுஷனுடைய அங்கீகாரம், அரசுடைய அங்கீகாரம் ஒவ்வொரு சின்ன வைத்தியர்களுக்கு, அதாவது இப்ப நம்மள மாதிரி இதே தொழிலா, இதே பொழப்பா, இதையே ஜீவாதாரமா பண்றவங்களுக்கு இந்த டிவி அமைப்பு மற்ற அமைப்புகளை விட ஒரு நல் வழிகாட்டியா செயல்படுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சு. நிச்சயமா நல் வழிகாட்டியா நிச்சயமா செயல்படுறதுனால தானே எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம செய்யுங்க. அந்த பொருளாதார பலனோ அல்லது என் பொருளை வைக்கணுங்கிற எண்ணங்களோ அது மாதிரி இல்லாம, இது நான் வாழ்ந்த மாதிரி என் பிள்ளைய வாழ்ந்த மாதிரி தொழில் சார்ந்த எல்லோரும் என்னோட பிள்ளைங்க தான் எல்லா பிள்ளைகளும் மேலேற்றம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுறதுக்கு அல்ல நற்கூலி எங்கேயும் தருவான், மறுமையிலையும் தருவான். நன்றி. டிவியினுடைய உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் பாரம்பரிய அனைத்து வைத்தியர்களுக்கும் டிவியினுடைய தேசிய தலைவர் வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். இன்று நம்முடைய குருகுலத்துல கூட்டம் நடைபெற்றுச்சு. முடிந்தவரையில் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏராளமான பேர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்துல நம்ம டிவி அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு இந்த ஆயுஷ் அமைப்புல அங்கீகாரம் வாங்குது, எப்படி நம்ம அரசு அங்கீகாரம் வாங்க போறோம் அப்படிங்கிறதான எல்லா விதமான விளக்கங்களும் இங்க கூறப்பட்டது. எல்லா விளக்கங்களும் இங்க செய்யப்பட்டது. இதுக்கு நம்முடைய மதுரை மண்டலத்தினுடைய தலைவர்
பாரம்பரிய பரம்பரை வரும வைத்தியர் அவர்கள் முஸ்தபா அவர்கள் வந்து தலைமை ஏற்று இதை நடத்தினாங்க. என்னுடைய முன்னிலையில நடைபெற்றுச்சு கூட்டம். இப்ப அந்த கூட்டத்துல நம்ம செய்யப்பட்ட முடிவுகள் பற்றி முஸ்தபா அவர்கள் உங்களுக்கு இப்போது விளக்குவார்கள். இங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் தீர்மானங்கள் பற்றி உங்களிடம் விளக்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மதுரை மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர் கூட்டம் இனிதே நல்லபடியாக நிறைவானது. எல்லாம் இறைவனுக்கு நன்றி. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன என்பது, ஒவ்வொரு வைத்தியர்களும் தன்னுடைய வைத்தியசாலையை இடேசல வைத்தியசாலை என்ற பெயர்ல ஒவ்வொருத்தரும் போர்டு வைத்து சட்ட ரீதியாக தொழில் செய்வதற்கு இங்கு ஆவணம் செய்யப்பட்டது. அதற்கான முடிவு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அதற்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை என்ன என்பது பற்றி விளக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வழங்கப்பட்டுச்சு. அந்த குரூப்ல நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம போடுவோம். இங்க கலந்துக்க முடியாத மற்ற உறுப்பினர்களும் அதை தெரிஞ்சு அதன்படி அதற்கான ஆவணங்களை தயார் செஞ்சு பதிவு பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முதலாவது ஆவணமா என்ன செய்யறாங்க அப்படின்னா, MSME அரசாங்கம் வந்து உத்தியோக ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்களுடைய சுய பேரிட்டு வைத்தியசாலையினுடைய பெயரிட்டு ஒரு MSME சர்டிபிகேட் வந்து ஒன்று தயாரிக்கு வாங்கிக்கிறணும். இரண்டாவதாக ஒவ்வொருவரும் இதை பாதி ஒரு லெட்டர் பேட் வந்து தயார் செஞ்சுக்கிடணும். மூன்றாவதாக ஒவ்வொருத்தரும் சீல் அச்சு வந்து தயார் செய்யணும். அது அவங்களுடைய அட்ரஸ் போட்ட ஒரு அச்சையும் பார்சீல் போட்ட ஒரு அச்சையும் தயார் செஞ்சிடணும். இவ்வாறு தயார் செஞ்ச இந்த 4ஐயும் தலைமைக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா, தலைமையில இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போர்டு வச்சு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாம, அரசாங்க இடையூறோ காவல்துறை இடையூறோ மற்ற எந்த அமைப்புகளான இடையூறு இல்லாத வண்ணம் பாதுகாப்பாக தொழில் பண்ணுவதற்கு தேவையான ஒரு போர்டு வைப்பதற்கு அவங்க ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்கான டிசைன் வந்து அவங்களே தலைமையில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்யும்போது மாறுபாடு ஏற்பட்டுரும். அதனால சட்ட சிக்கல்கள் எதுவும் வந்துட விடாம பாதுகாப்பு நோக்கத்துல அந்த போர்டை தயார் செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கான தொகை என்ன என்பதை இனி நிர்ணயிப்போம். அந்த தொகையை தலைமைக்கு நீங்க தனிப்பட்ட முறையில அனுப்பிச்சு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அதுக்கான டிசைனை செஞ்சு அவங்களோட வாங்கி பிரிண்ட் போட்டு ஒவ்வொருத்தரும் போர்டு போட்டு பாதுகாப்பாக தொழில் செய்யும்படி இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தினுடைய கலந்து கொண்ட அனைத்து வைத்தியர்களுக்கும் நன்றி. இந்த தகவலை அனைத்து வைத்தியர்களும் கலந்து கொள்ளாத வைத்தியர்களும் இதை புரிந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க ஷேர் பண்ணுங்க, எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.